இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஐயோ அத்தை 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 எத்தனை அத்தை? உரிமையா அத்தைன்னு சொல்றதுல தப்பு இல்லையே அத்தை. ஐயோ தமிழ் ஜனமா கலக்குற என்னம்மா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல நடந்ததெல்லாம் பார்க்கும்போது உடைஞ்சு போயிருவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எதிர்த்து போராட துணிஞ்சிட்டல்ல, அது போதும். இனி உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான். ஜனமா கடல்ல இறங்கியாச்சு, நீந்தினாதான் பொழைக்க முடியும்னா நீந்தி தானே ஆகணும். நான் எந்த தப்பும் பண்ணல ஜனாமா, அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? என்ன ஆனாலும் சரி, இது ஏன் வீடு, ஏன் குடும்பம். சிபி சார் தான் என்னோட புருஷன். இதுல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதான், அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதையெல்லாம் சரி பண்ணி உங்களுடைய கனவை நிறைவேற்றுறது என் பொறுப்பு. இனி அழுதுட்டு ஓரமாலாம் உட்கார மாட்டேன். இதுதான் என் தமிழ். இந்த வீட்ல நீ யாரு? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஜனாமாக்கு அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நீதான் மீனா. இப்ப ஒன்ன காலி பண்ண அந்த தமிழ் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளை ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நான் என்ன நீ பண்றது? ஐயோ, ஏதாவது கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அவளை. மாமியார் கொடுமையெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? டிவில எல்லாம் பார்த்ததில்ல? அண்ணி, நான் அவ்வளவு கெட்டவ இல்ல. எனக்கு அவளை பிடிக்காதுதான். அதுக்காக கொடுமையெல்லாம் என்னால படுத்த முடியாது. என்ன நீ எவ்வளவு சாஃப்டா பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் இருந்தா உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவா. அண்ணி, நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இப்படியெல்லாம் பாவம் பண்ணா நாளைக்கு அவ வாழ்க்கையில பிரச்சனை வராதா? நமக்கு ஆபத்துனா எதுவுமே பாவம் இல்ல மீனா. இல்ல அண்ணி, ஒருத்தவங்களை எனக்கு பிடிக்கலனா அவங்கள நான் ஒதுக்கி வச்சிருவேன். அதை தாண்டி எல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ இப்படி ஏமாந்தவன் தெரிஞ்சுதா அவ வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சமாவது நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் புரியுது அண்ணி. ஆனா அத்தை எதிர்த்தெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியமும் இல்ல. சரி சரி, ஏதோ பண்ணு. ஆனா இது எல்லாத்துக்கும் நீ எவ்வளவு அவஸ்தைப்பட போறேன்னு பாரு. கொஞ்ச நாள்ல உன்னை அடிமையா நடத்த ஆரம்பிச்சிருவா. அப்பதான் நான் சொன்னதோட அருமை உனக்கு புரியும். இந்த வீட்ல யாருக்குமே தமிழ பிடிக்கல. எப்படியாவது அவளை வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன முத்தமா பண்றது? அவளை கொடுமைப்படுத்த முடியுமா? அப்போ உங்களுக்கு தமிழ ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்காதுதான். நான் வெண்பாவதான் மருமகளா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என் புள்ள தமிழ் கழுத்துல தாலி கட்டிட்டான். இதுக்கப்புறம் இதை மாத்துறது முறையா? கல்யாணத்தன்னைக்கு அத்தை பேச்ச மீற முடியல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? மீனாமா, தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவானவ, குணத்துல ரொம்ப தங்கம். நியாயமா இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வரதான் முறை. நீ வேற முத்தம்மா. சத்தியமா சொல்றேம்மா, வெண்பாவாலெல்லாம் சிபிய சமாளிக்கவே முடியாது. நம்ம ஜனமா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சின்ன குண்டூசி வாங்கினா கூட 1000 முறை யோசிப்பாங்க. அது ரொம்ப பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் அவங்க ஒரு பொண்ணை ஈஸியா உங்க பையனு கட்டி வச்சிருவாங்களா? மீனாமா, உங்களுக்கு நிகரா இந்த குடும்பத்துல சிபி மேல அன்பும் அக்கறையும் வச்சிருக்கிறது ஜனாமா. 'ஜனாமா' 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 'ஜ
அவங்களா இந்த கல்யாணத்துல அவசரப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல மீனாமா, உங்களுக்கும் சரி சிபிக்கும் சரி அவங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க. நீங்க கண்ணை மூடி நம்ம ஜனாமா சொல்றத மட்டும் நம்புங்க. வேற யார் சொல்றதையும் நம்பாதீங்க. ஏங்க, பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உன்கிட்ட கேட்டேன்னா? நீங்க கேட்கலனாலும் குடுக்கறது என்னோட கடமை இல்ல. இது பாரு, இந்த பொண்டாட்டி மாதிரி பிஹேவ் பண்றது, சின்னுங்கிறது, வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன சிபி சார், புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டி ஒரு புருஷன் கிட்ட எப்படி நடந்துப்பாலோ அப்படித்தானே நான் நடந்துக்கிறேன். நான் உங்க பொண்டாட்டி தானே, அது யாராலையும் மாத்த முடியாதுல்ல. எப்படி? எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம நான் தாலி கட்டினேனே, அந்த பொண்டாட்டியா? ஆமா, நானும் விருப்பமே இல்லாம தான் தாலியை கட்டிக்கிட்டேன். நாளைக்கு என்ன பண்றீங்க? விருப்பத்தோட காதலோட என் கழுத்துல தாலியை கட்டுங்க. அத நானும் விருப்பத்தோட ஏத்துக்கிறேன். You are unbelievable. Unbelievable. தமிழ், நீ தைரியமா இரு. உனக்கு இப்ப தேவை தைரியம் தான். இப்படிலாம் நக்கல் நயாண்டி பண்ணி உன்னோட கான்ஃபிடென்ட்டை உடைக்க பாப்பாங்க. நீ உடையவே கூடாது. தமிழே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு எதுவும் கல்யாணமா? நான் நல்லா தான் இருக்கும். கோயிலுக்கு நிறைய பொண்ணுங்க கல்யாணம் ஆகும்னு சொல்லி வேண்டிட்டு வருவாங்கல்ல, அப்படி நமக்கு ஏதாவது அமைஞ்சிடாதான்னு அப்படி மாப்பிள்ளை குளத்துல போய்கிட்டு இருக்கோம். இல்லடா? கரெக்ட் தான். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஆனா பொண்ணு பார்த்தா நான் தான் ஓகே பண்ணுவேன். அதுக்கு உனக்கு ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் உனக்கு பிரச்சனை தமிழ். அதுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லணுமே. ஏதோ ஹெல்ப் கேட்டீங்க என்கிட்ட. நடக்கும் ப்ரோ, நடக்கும்.